எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாக்கில் எச்சி ஊறுங்க டேஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அன்றைக்கி வந்து செம்ம எம்மியான டேஸ்ட்டில் நெத்திலி கருவாடு வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். அதுக்காக சிம்பிளாக ஒரு மசாலா ஒன்றா அரைச்சிக்கலாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க. இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த கூட 5 பல் பூடு, ஒரு 1.5 தக்காளி பழத்தை சும்மா ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மசாலா சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு ஜாமுன்னு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக தொக்கு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தொக்கு செய்யறதுக்காக ஒரு இரும்பு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடயே ஒரு 4 வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருக்கேங்க. நம்ம அரைக்கும் போதும் வெள்ளைப்பூடை சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி தட்டி சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக 2 பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ எதையும் உள்ள சேர்த்தேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்து நீங்கள் வதக்கி பாருங்கள். அதோட அரோமா சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். அது வரை இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் சூப்பராக வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சி எடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பேஸ்ட்டு உள்ள சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ மசாலா தூள்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ மசாலாலாம் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் வெங்காயத்தில் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த மசாலா, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தோட பச்சை வாசனை சீக்கிரம் போய் வருங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்துருக்குன்னு. நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பராக மசாலாவோட பச்சை வடைலாம் போயிடுச்சுங்க. இந்த டைமில் இப்போ நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கருவாடை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். கருவாடுலேயும் உப்பு இருக்கும். இப்போ தொக்குக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கருவாடு நல்லா வெந்து வருங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ
கருவாடு நல்லா வெந்து வரதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு உள்ள சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. உப்பு வரப்பெல்லாம் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சேர்த்துருந்த அளவுகள் மாறாமல் அப்படியே சேருங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சும்மா ஒயிட் ரைஸ் வடித்து அந்த ஒயிட் ரைஸு கூட இந்த நெத்திலி தொக்கை போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா டேஸ்ட்டு சோறு எங்கே போதுன்னு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு கொண்டான்னு சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சா கொஞ்சமாக மல்லியோட மேலே தூவிட்டு நம்ம செஞ்சுருந்த இந்த நெத்திலி கருவாடு தொக்கை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.